கெஜாவை கனவுக்காக நைட்டும் பகலும் படிக்க ஆரம்பித்தா. அவள் நல்லா படிக்கணும், நம்ம கனவுல எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே தாட் மட்டும்தான் அவளுக்குள்ளே இருந்தது. அவங்க ஹஸ்பண்டும் கெஜாவுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு நாள் எக்ஸாமும் வந்தது. அவள் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் அவள் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அது என்னென்னா, அவளுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு. கெஜா ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிட்டா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த ஒரு நாளுக்காக தான் அவள் ரொம்ப நாள் கனவு கண்டா. கடைசியில் அவள் வேலை கிடச்சி அவள் கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துட்டா. அவள் கனவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கெஜாவை ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பொண்ணாக, நல்ல பிரேவான பொண்ணாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கெஜாவுக்கு தெரியும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவளோட லட்சியத்தில் அவள் மாறாமல் இருந்தா. அதனால தான் இப்போது அவளை எல்லாரும் மதிப்பாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கெஜா யோசிக்கிறா, நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்டது நம்ம போராடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஒரு நாள் திடீர்னு அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார் அப்படின்னா, அது கெஜாவோட மாமியார். அவளும் ஃபோன் அட்டன் பண்ணி ரொம்ப அமைதியாக பேச ஆரம்பிக்கிறா. கெஜா மாமியாரும் கெஜா கிட்ட நல்ல விதமாக தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு. கெஜாவும் சந்தோஷப்பட்டா. அதே சமயம் அவளுக்குள்ள ஒரு பதட்டமும் இருந்தது. அவள் யோசிக்க ஆரம்பித்தா, நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.